வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெரிகோஸ் வெயின். வெரிகோஸ் வெயின் அப்படின்றது நம்மளோட தொடையோட பின்னம் பகுதியில் நரம்பங்கங்க சுருண்டு கரும்பச்சை கலர்லையும் பச்சை கலர்லையும் ஸோ அந்த இடம் கொஞ்சம் வீங்கி வலி அதிகமாகவே இருக்கும். இதை வந்து நரம்பு சுருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் வருது அப்படின்னா நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே ஹார்ட்லேருந்து பம்ப் ஆகி கிராவிட்டி மூலயமா மேலேருந்து கீழே கால் நோக்கி போயிடுது. திரும்பி கீழே இருந்து மேலே வர்றதுக்கு போதுமான ஒரு சப்போர்ட்டும் ஒழுங்கான உடற்பயிற்சி பண்ணாதனால அந்த பிளட்டு கீழே இருந்து மேலே வர முடியாமல் இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை பார்க்குறவங்க, இப்போ ஐடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க, பேங்கிங் ஜாப்ஸ் பண்ணுறவங்களாம் அதே பொசிஷன்ல இருந்து நம்ம பொசிஷனை சேஞ்ச் பண்ணாதனால பிளட் எல்லாமே மேலேருந்து கீழே போயிடுது. ரிவர்ஸ் ஆகிறதுக்கு போதுமான டைமும் போதுமான உடற்பயிற்சியும் நம்ம பண்ணுறது இல்லாதனால இந்த பிரச்சனை வருது. கூடவே நின்று ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுறவங்க, இப்போ டீச்சர்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், செக்யூரிட்டியாக இருக்கட்டும், ஸோ டிராஃபிக் போலீஸ், இவங்க எல்லாருமே ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்று வேலை பார்க்குறதுனால அந்த பிளட் எல்லாமே மேலேருந்து கீழே போயிடுது. திருப்பி ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நம்ம போதுமான உடற்பயிற்சி பண்ணுறதில்லை. ஸோ இப்போ நம்ம நின்று வேலை பார்க்குறவங்க, உட்காந்து வேலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வருமானு கேட்டிங்கன்னா கட்டாயம் கிடையாது. ஸோ யார் யார் உடம்புல நம்ம போதுமான விட்டமின்ஸ், கால்சியம், மக்னீசியம், நம்மளோட இம்யூனிட்டி பவரும் சரி, நம்மளோட பிளட் லெவலும் சரி கரெக்டாக ஒரு டாக்ஸின்ஸ் இல்லாமல் நம்ம வச்சுருந்தோம், ஒரு ஆரோக்கியமாக வச்சுருந்தோம் அப்படின்னா இது வந்து கட்டாயம் நம்ம மீண்டுக்க முடியும். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஃப்ளாட்ஸில் இருக்கும். ஸோ அது வந்து 2 மாடி மேலே வந்து வாட்டர் டேங்க் இருக்குது. தண்ணி காலி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி திருப்பி மேலே போகணும் அப்படின்னா ஒரு மெக்கானிக்கல் பம்ப் மூலியமாக தான் நம்ம மேலே கொண்டு போக முடியும். அதே போல் தான் நம்மளோட காஃப் மசில்ஸ் தான் வந்து 2வது இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மேலே வந்து பிளட்டு கீழே போயிடுது. எப்படி நம்ம ஆன் பண்ணும்போது அந்த மோட்டர் கீழே இருக்கிற தண்ணியை மேலே அனுப்புதோ அதே போல் அந்த காஃப் மசில்ஸ்ன்ற மோட்டரை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது சில எக்ஸசைஸ், யோகா பயிற்சி நம்ம பண்ணி ஆக்டிவேட் பண்ணும்போது கீழே இருக்கக்கூடிய பிளட்டை வந்து மேலே கொண்டு போவோம். ஸோ ரொட்டீனாக இது நடக்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் வரதுலேருந்து தவிர்த்துக்க முடியும். இந்த வெரிகோஸ் வெயின் நின்று வேலை பார்க்குறவங்க, உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நேரம் நம்ம இருக்கிறதுனால, ஒரே பொசிஷனில் இருக்கிறனால வரும்ன்றதை நம்ம பார்த்தோம். குறிப்பாக இதில் ரொம்ப முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட உடல் எடை அதிகமாக இருக்கும்போது பிளட்டில் அதிகமான ப்ரெஷர் கிரியேட் ஆகும். 2வது விஷயம், நம்மளோட ஜெனட்டிக்காக நம்மளோட ரிலேஷனுக்கு யாருக்காச்சும் இருக்கிறதுனாலையோ, நம்மளோட பேரண்ட்ஸ் இருக்கிறதுனாலையோ இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கான ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ 3வது நம்மளோட ஹார்மோன்ஸ் சேஞ்ச். ஸோ ஹார்மோன்ஸ் இம்பேலன்ஸ் ஆனாலுமே இந்த வெரிகோஸ் வெயின் வரதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து ஒழுங்கான தூக்கமும், ஸோ ஒழுங்கான ஒரு உணவு முறையுமே இல்லை. எல்லாமே அவுட் சைட் ஃபுட்ஸ் நம்ம வாங்கி சாப்பிட்றதா இருக்கட்டும். தூக்கன்றது நம்ம ஒழுங்கான தூக்கம், குவாலிட்டியான ஸ்லீப், டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்லீப் வந்து கரெக்டாக இருந்ததுன்னா நம்மளோட உடம்பு ஹீலிங் ஆகும். நம்ம எப்பயும் பார்க்குற மாதிரி தான் சத்தான நாட்டு காய்கறிகள், பழங்கள், கீரைகள் இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போதும், தினமும் கொஞ்சம் நேரம் சூரிய ஒளியில் நம்ம உடம்பு படும்போதும் சரி, இதில் விட்டமின் D3, கால்சியம், மக்னீசியம் எல்லாமே ரத்தத்தில் கலக்கும் போது நம்ம எந்த வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி, நம்மளோட இந்த உணவு கட்டுப்பாடும் நம்மளோட உடற்பயிற்சியும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனை வந்து கட்டாயம் மீண்டு வர முடியும். அதுக்கடுத்து கடைசியாக நம்மளோட ஏஜ் ஃபேக்டர். வயதானவர்கள் எல்லாருக்குமே நரம்பு கொஞ்சம் வீக்காக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம ஒழுங்கான உடற்பயிற்சியும் சத்தான உணவும் சாப்பிடலன்னா அதுவுமே அஃபெக்ட் பண்ணும் இந்த வெரிகோஸ் வெயினுக்கு. இந்த வீடியோ அனைத்து வயதினரும் செய்யக்கூடிய வகையில் மிகவும் எளிமையாக தான் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். இடுப்பில் இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. ஸோ காஃப் மசில்ஸ் வந்து மேலே லிஃப்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதை நம்ம காஃப் மசில்ஸை ஆக்டிவேட் பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கீழே இருந்து மேலே போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10. லாஸ்ட் ஒன்ல வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். இந்த பொசிஷன் அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அப்படியே ரிலீஸ் பண்ணிவிடுங்க. ஒரு சின்ன 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக இதை 4 ஸ்டெப்ஸ் பண்ணும்போது நம்மளோட காஃப் மசில்ஸை வச்சு பிளட் சர்க்குலேஷனை கீழேருந்து மேலே கொண்டு போகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இப்போ பார்க்க போகிறது செகண்ட் எக்ஸசைஸ். ஸ்டாண்டிங்கில் இந்த மாதிரி இடுப்பில் கை வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஹீல் அப்படியே ரைஸ் பண்ணணும். ரைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு ஹீலை கீழே வச்சு டோவை ரைஸ் பண்ணணும். இப்போ என்ன ஆகுனா பிளட் சர்க்குலேஷன் ஃபுல்லாக நம்ம காஃப் மசில்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு இந்த ஒரு எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், இடுப்பில் அப்படி கை வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ரைஸ் பண்ணணும். இதை நம்ம ரைஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சை வந்து ஃபீல் பண்ண முடியும் காஃப் மசில்ஸில். இதை ஒரு 10 கவுண்ட்ஸ் நம்ம அப்படியே பண்ணிவிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு 3 செட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ நம்மளால் நின்று பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சேர், ஆஃபீஸ் சேரில் கூட உட்காந்து ஈஸியாக அதை பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலை அப்படி லிஃப்ட் பண்ணுங்கள். ஸோ ஹீலை லிஃப்ட் பண்ணுறீங்க, அடுத்து டோவை லிஃப்ட் பண்ணுறீங்க. ஸோ நார்மலாக இந்த பொசிஷனில் எவ்வளோ செகண்ட்ஸ் உங்களால் பண்ண முடியுதோ ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் மினிமம் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ திருப்பி ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக இதை 3 செட்ஸ் பண்ணும்போது இந்த காஃப் மசில்ஸில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் ரிவர்ஸில் ஃப்ளோ ஆகிறதுக்கு இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ ஸ்டாண்டிங்கில் முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு சேரில் உட்காந்து கூட பண்ணலாம். ஸோ வீட்டிலேருந்தும் பண்ணலாம், நீங்கள் ஆஃபீஸ் சேரில் உட்காந்துமே பண்ணலாம். இப்போ பார்க்க போகிற அடுத்த எக்ஸசைஸ் யோகா பிரிக்கை வந்து கொஞ்சம் ஸ்லோப்பாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிடுங்க. உங்களோட கால் எடுத்து அங்கே வைங்க. டோவை அந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கோங்க. கையை வந்து வால் சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ பின்னாடி இருக்கக்கூடிய காலில் கொடுக்குற ப்ரெஷரில் இந்த காஃப் மசில்ஸில் பிளட் சர்க்குலேஷன் எல்லாம் ரிவர்ஸாக கீழே இருந்து மேலே ஃப்ளோ ஆகிறதுக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸசைஸ். கூடவே மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கும் சரி. ஸோ இதில் வந்து ஒரு 10 முறை பண்ணிவிட்டு இப்போ காலை மாற்றிக்கோங்க. இந்த காலை அதில் வைங்க. கரெக்டாக அந்த இடத்துல டோவை பிளேஸ் பண்ணணும். ஹீல் லிஃப்ட் ஆகக்கூடாது. பின்னாடி இருக்கக்கூடிய காலில் கொடுக்குற ப்ரெஷரில் இது ஆக்டிவேட் ஆகுது. இதில் ஒரு 10 முறை நம்ம பண்ணுறோம்.
ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துட்டு இது கண்டினியூஸாக ஒரு 3 செட்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃபாக நம்மளால பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த மாதிரி வால் பொசிஷனில் வந்து பக்கத்தில் உட்காந்துடுறோம். ஸோ காலை இங்கே நம்ம மேலே வைக்கும் போது கிராவிட்டி மூலிமா பிளட்டு மேலே இருந்து கீழே வந்து நல்ல ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸோ காலை இப்படி நீட்டிக்கோங்க, இந்த மாதிரி பொசிஷன் வந்துடுங்க. நீட்டிட்டு நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ ஓரமாக போயிட்டோம். ஸோ காலை இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க வாலில். இப்போ வாலில் இந்த மாதிரி காலை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் பிளட் சர்க்குலேஷன் மேலேருந்து கீழே காஃப் மசில்ஸ் மூலிமா தை மசில்ஸ் மூலிமா வரும். ஸோ பொசிஷன் வாலில் இந்த மாதிரி காலை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அப்படியே ஸ்லோவாக அந்த பொசிஷனில் அப்படியே ரிலாக்ஸ் பொசிஷனில் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே மேலேருந்து கீழே கிராவிட்டி மூலிமா வரும். ஸோ காஃப் மசில்ஸ் தை மசில்ஸ் எல்லாம் நல்ல பிளட் ஃப்ளோ இருக்கும். ஸோ வெரிகோஸ் வெயின் இருக்க ஏரியாவுக்கு நர்வ்ஸை ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்குமே நர்வ்ஸில் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் கொடுக்குறதுக்குமே இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 20 to 30 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறேன். திருப்பி அப்படியே பேக் டு பொசிஷன் போயிட்டு ஒரு 3 செட்ஸோ இல்லை 2 செட்ஸோ நான் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்கும். அப்படியே பேக் டு பொசிஷன் வந்து அப்படியே ஸ்லோவாக அப்படி காலை இந்த மாதிரி சாய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி பொசிஷனுக்கு வந்துடுங்க. பொசிஷன் வாங்க, காலை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ படுத்துக்கிட்டே சைக்கிள் ஓட்டுற மாதிரி தான் காலை வந்து நல்லா மேலே லிஃப்ட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணும்போது காலில் இருந்து நம்மளோட தொடைப்பகுதிக்கு இடுப்பு பகுதிக்கு நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். காஃப் மசில்ஸ் வந்து பிளட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். கூடவே நம்மளோட அப்டமன் ஏரியா எல்லாமே டோன் பண்ணுறதுக்கும் டைட் பண்ணுறதுக்குமே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பண்ணும்போது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக பிளட்டை ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு எக்ஸசைஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி சாஞ்சிக்கோங்க. ஸோ காலை வந்து வயிறு வரைக்கும் அப்படி நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இந்த பொசிஷனில் கை வந்து ரிலாக்ஸாக அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த பொசிஷனில் ஒரு 20 கவுண்ட்ஸ் அப்படியே பண்ணிவிட்டு திருப்பி 5 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டினியூஸாக ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை போஸ். ஸோ இந்த மாதிரி பொசிஷன் வந்துடுங்க. காலை எவ்வளோ க்ளோஸாக கொண்டு வர முடியுதோ கொண்டு வந்துடுங்க. பத்த கோணாஸ்னா ஸோ இந்த பொசிஷனில் இருக்கும் போது முதுகு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். நம்மளோட லோவர் பேக் லோவர் ஹிப் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த போஸை நம்ம பண்ணும்போது. ஸோ காலை இப்படி பிடிச்சிக்கோங்க. பட்டர்ஃப்ளை மாதிரி நல்லா வேகமாக பண்ணும்போது நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் வந்து ஹிப் ஏரியாவிலேருந்து கால் வரைக்கும் நல்ல தை மசில்ஸ் காஃப் மசில்ஸ்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரெச் இருக்கும், நல்ல ஒரு பிளட் ஃப்ளோவும் இருக்கும். ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 20 கவுண்ட்ஸ் திருப்பி ஒரு 5 செகண்ட்ஸ் கேப் எடுத்துகிட்டு 3 செட்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். வெரிகோஸ் வெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்குமே இப்போ பார்த்த எல்லா பயிற்சியுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை தொடர்ந்து பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ரிலீஃபும் நல்ல ஒரு ரிவர்ஸில் பிளட் ஃப்ளோவும் இருக்கும். ஸோ இது அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையாக தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற தொடர்ந்து வீடியோக்களை பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.